நாங்கள் மட்டன் தொக்கு பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கொத்தமல்லி, ஒரு சின்னதாக ஒரு சால்ட் வச்சு அது சாப்பிட்டுனே வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து மட்டன் தொக்கு பண்ண போகிறோங்க. பக்கத்தில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. மட்டன் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுக்கினேன். அது வந்து இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணணுங்க. வரலையே, சாதம் வெந்துச்சுங்க. சாதம் வெந்துன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், மட்டன் ரெடி பண்ண போகிறோம். மசாலாலாம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடாய் வச்சுட்டோம். இப்போ வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இப்போ எண்ணெய் ஊற்றுறோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் போடணுங்க. போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, இந்த மராட்டி பூவு எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் செவந்து வரணுங்க. செவந்து வந்த பிறகு வெங்காயம் போடணுங்க. வெங்காயமும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு போடுறோங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா கொஞ்சம் வாசனை வரும்போது தக்காளி போடணுங்க. உடனே போட்டால் அடி பிடிச்சிடும். அதனால் வந்து ஒன்றா போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம தேவைப்பட்டால் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இல்லைனா கூட அப்படியே கூட தொக்கு பண்ணிக்கலாம். நாங்கள் முருங்கைக்காய் போட்டோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் தான் அதுவும். முருங்கைக்காய் போட்டு அப்புறமா இப்போ மட்டன் போடுறோங்க. மட்டன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு எண்ணெயிலே கலக்கணும். கலந்து விட்ட பிறகு நல்லா வதங்கி வரும்போது மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு போடணுங்க. போட்டு நல்லா திரும்பி மறுபடியும் எல்லாம் கலக்கணுங்க. கலக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு திரும்பி மறுபடியும் தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி தொக்கு மாதிரி எல்லாம் கலந்து வெந்து வரும்போது அதை கொத்தமல்லி தூவி இறக்கிடணுங்க. அவ்வளோதான். இது ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நாங்கள் சாம்பார் வச்சோங்க. சாம்பார் நாங்கள் தொட்டுக்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்து வச்சு அந்த எலும்பு வேறு அது வேறு தனித்தனியாக தெரியுது பாருங்கள் வெந்து வரும்போது. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டாச்சு லாஸ்ட் ஃபைனலாக. அது இறக்கிடுறோம். எங்கள் பையன் வந்து நிறைய அதிகமாக ஹோட்டலில் தாங்க சாப்பிடுவான். வீட்டில் சாப்பிட்றது அவ்வளோ எடுத்துக்க மாட்டான் அவன். அவனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கொடுத்தோம். அவன் சாப்பிட்டுட்டு அவனே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் மறக்காம.